கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 43:3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் இந்த காலை வேளையில் உன்னை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்கள், நம்மளை யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டா உடனே திரும்பி பார்ப்போம், ஏன் என்னை கூப்பிடுறாங்க, எதற்காக கூப்பிடுறாங்க. ஒரு பேரை சொல்லி அழைச்சாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்கறதுக்காக, ஒன்று சொல்வதற்காகத்தான் அழைப்பாங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை இன்றைக்கி பேர் சொல்லி அழைக்கிறார். என் மகனே, என் மகளே அப்படின்னு சொல்லி உங்களை பேரை சொல்லி அழைத்து அவர் என்ன சொல்கிறாராம், உன்னை பேர் சொல்லி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் நான் என்று அறியும்படிக்கு உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன். அல்லேலூயா. நான் யார் என்பதை இன்றைக்கு நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். ஏனென்றால் உன்மேல் நான் பிரியமாக இருக்கிற மகளே, உன்னை நான் நேசிக்கிற மகனே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பட்ட பிரயாசம், உன்னுடைய கண்ணீரெல்லாம் தேவனுடைய பார்த்ததுக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தர் அதை காண்கிற தேவனாக இருக்கிறார். உனக்கு ஒரு விடுதலை நான் கொடுக்க போகிறேன். நான் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன்னை கண்ணீரை நான் துடைத்து போட போகிறேன். உனக்கு ஒரு புதிய பாதையை நான் காட்ட போகிறேன். ஏனென்றால் நான் உனக்கு முன்னே போவேன். எல்லா கோணலானவைகளை செவையாக்குவேன். இந்த தினத்தை நான் உன்னை பேரை சொல்லி அழைக்கிறேன். நான் உன்னை அழைத்து உனக்கு குறையெல்லாம் நிறைவாக்க போகிறேன். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நான் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நான் கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார். உன்னை நான் நடத்தவில்லையா, உன்னை நான் ஏந்தவில்லையா, உன்னை நான் சுமக்கவில்லையா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நடத்தி வந்த விதத்தை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார், நிச்சயமாக செய்வார். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, என்னை நீங்கள் ஆசீர்வாதம், என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்கப்பா, நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லி இந்த தினத்தில் கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.